அப்படின்றத உணர்றதுக்கு ஒரே வழி, உடலால உங்களை நீங்க ஞாபகப்படுத்திக்க கூடாது. நான் மைக்கேல், நான் இப்படித்தான் இருப்பேன், இதான் என்னோட தோற்றம். சோஷியல் ஐடென்டிஃபிகேஷன்னாக்கா இந்த பகுதியில் நான் ஒரு பெரிய எம்பி, நான் ஒரு பெரிய கேங்ஸ்டரு, இதெல்லாம் சோஷியல் ஐடென்டிட்டி. அப்ப இந்த தன்மைகளை நம்ம நீக்கணும். அந்த உங்களோட உண்மை, அந்த தாகம், இறைவனை அறியணுன்ற அந்த தாகம் வேணுன்ற போது இதை நீங்க நீக்கணும். உங்களோட சோஷியல் ஐடென்டிட்டி, நான் யாரு அப்படின்றத மறந்துடணும். நீ இந்த உடல் வேற, ஆத்மா வேற. இந்த உடல் தான் நான் நினைச்சுக்கிட்டு நான் இப்படி இருப்பேன், நான் அப்படி சோப்பா இருப்பேன், நான் இப்படி முடி செய்வேன், நான் இப்படி சட்டப்படுவேன் அப்படின்னு நினைக்கும் வர நம்ம கண் மூடி தான் இருக்கும், நம்ம தவறுகள்ல நடந்துகிட்டு இருப்போம். இதனால தான் இந்த 21/12/2012 the change is imminent. The change is imminent. உங்களுக்கு விருப்பமோ இல்லையோ இது நடக்க தான் போகுது. இன்டர்நெட்டில் ஆர்டிக்கல் எழுதி அனுப்பியிருந்தேன். எவ்வளோ பேர் என்னோட இமெயில் படிச்சிங்கன்னு தெரியல. ஏன்னா அந்த இமெயிலில் ரொம்ப விலைவரியாக எழுதியிருந்தேன். ஐ ஹேவ் ரிட்டன் த, நீங்கள் கிறிஸ்துவராக இருக்கலாம், முஸ்லீமாக இருக்கலாம், இவ்வளோ தூரம் படம் பார்த்தீங்கல்ல, என்ன புரிஞ்சது? தட்ஸ் நோ டிஃப்ரென்ஸ். ஆத்மான்றது அந்த ஒளியாகத்தான் நம்ம வந்தோம். இறக்கும் போது அந்த உடலை விட்டுடுறோம், உடலை தான் கட்டி பிடிச்சிட்டு நம்ம அழுகுறோம். போனது ஒளி, அந்த உண்மையான நபர். அவங்க கிளம்பிட்டாங்க, அங்கே அவங்க வீட்டு போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க வந்த போது எந்த வித்தியாசமும் இல்லை, ஒரு அனுபவத்துக்கு தான் வந்தோம். அதனால முஸ்லீமாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவராக இருந்தாலும் சரி, எனக்கு இன்ன வரைக்கும் எந்த மனிதரை பார்த்தாலும் அவர் ஒரு ஆத்மா. அவங்க திடீர்னு என் முன்னுக்கு நின்னாங்கன்னா உடனடியாக நான் அவங்களுக்கு சேவை செய்வேன். ஏன்னாக்கா அந்த ஆத்மாவுக்கும் எந்த ஆத்மாவுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இல்லைன்னா அவர் என் முன்னாடி நிற்க மாட்டாரு. இன்னைக்கு நீங்கள்லாம் இங்கே இருக்கிறீங்கன்னா யூ ஹேவ் a relationship with me. I don't know what is the relationship, we will know someday. Alright? இந்த மாறுதல்லாம் நடக்கிறதுனால தான் இந்த யுகம் மாறுது.